மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. நிறைய பேர் பார்த்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தீங்க. நாங்களும் உங்க கூட வெயிட் லாஸ் பண்ண போகிறோம்னு கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக, அந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக வெயிட் லாஸ் பண்ண போகிற நீங்கள் ஒரு நாளைக்கு எந்த மாதிரியான டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் 2 முக்கியமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த 2 முக்கியமான விஷயங்கள் பற்றின கொஞ்சம் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நான் 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டு வரேன். ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க ஃபுல் வீடியோ எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் நம்ம பிஎம்ஐ அண்ட் வெயிட் ஸ்ட்ரிப் ரேஷியோ எப்படிலாம் கேல்குலேட் பண்ணி எந்த மாதிரி நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கேல்குலேஷன் பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ நம்ம பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுது அப்படின்றது தான் அந்த கேல்குலேட்டரில் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ கேலரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அந்த மாதிரி கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம கேலரிஸ் இன்டேக் பண்ணணும். ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேசல் மெட்டபாலிக் ரேட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு இல்லை க்ரோமில் போயிட்டோ பிஎம்ஆர் கேல்குலேட்டர்னு கொடுங்க. ஸோ அதில் வர டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஏஜ் என்னவோ அதை கொடுத்துருங்க. மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துருங்க. உங்கள் ஹைட் நீங்கள் எவ்வளோ அப்படின்றது சென்டிமீட்டர்லேயும் கொடுக்கலாம், ஃபீட்லேயும் இருக்கும், அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிட், இப்போ நீங்கள் எவ்வளோன்னா கரண்ட் வெயிட்டில் இருக்கீங்க அதையும் கொடுத்துட்டு கேல்குலேட் மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும். இந்த கேலரிஸ் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் போயிட்டு நார்மலாக கேலரிஸ் கேல்குலேட்டர் ஆப் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கனாலே வரும். அதை பொறுத்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் 3 நீங்கள் இந்த கேலரிஸை டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு ஒரு நாளைக்கு 1165, அதாவது நான் போட்ட ஆப்பில் ஒரு 1200 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு ஃபிட்னஸ் ஆப்பில். ஸோ நான் 1150 to 1200 கேலரிஸ்குள்ளே தான் டெய்லி இன்டேக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆக்டிவிட்டி லெவல் அண்ட் கேலரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் செடன்ட்ரி பர்சனாக எக்ஸசைஸ் வீக்லி எந்த மாதிரி பண்ணுவீங்க, இல்லை நல்ல ஹை எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, அதாவது ரொம்ப இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கேலரி இன்டேக் பண்ணிக்கணும்னு சைடில் காலம் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நிறைய ஹார்டான எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியாது, அந்த டயட் இந்த டயட் இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க 2 முக்கியமான விஷயம். கரெக்டாக எல்லா டயட்டும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், எதுவுமே ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த 2 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். 1, நோ சுகர். நோ சுகர்னா ஒயிட் சுகர் மட்டும் இல்லைங்க, எனி ஃபார்ம் ஆஃப் சுகர், எந்த ஃபார்ம் ஆஃப் சுகருமே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதுதான். ஒயிட் சுகராக இருக்கட்டும், ஜாக்ரியாக இருக்கட்டும், ப்ரௌன் சுகராக இருக்கட்டும், அதுபோல் உங்களுக்கு இன்னொன்று பாம் ஜாக்ரியே சொல்லுவாங்க இல்லையா, அதுவாக இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. கருப்பட்டி, வெல்லம் எதுவுமே எடுத்துக்க கூடாது. அதேமாதிரி ஸ்வீட்ஸில் சேர்த்தாலும் சரி, எந்த ஃபார்ம் ஆஃப் சுகருமே நீங்கள் டயட் முடிக்கிற வரைக்கும் எடுத்துக்கவே கூடாது. செகண்ட் முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ் என்னால் பண்ணவே முடியாது சிஸ்டர், எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸியானு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டிப்புன்னு கூட சொல்லலாம், இல்லை வெயின்னு கூட சொல்லலாம். நீங்கள் கேலரி டெஃபிஷிட்டில் இருக்கணும். இப்போ என்னோட பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1150 to 1250 வரைக்கும் நான் கேலரிஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுல என்னால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நிறைய எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 minutes நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க கேலரி டெஃபிஷிட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக கேலரி டெஃபிஷிட்டில் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உடம்புக்கு ஒரு 1400 கேலரிஸ் தேவைப்படுதுன்னு நீங்கள் பிஎம்ஆரில் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, மினிமம் 400 to 500 கேலரிஸ் நீங்கள் டெஃபிஷிட்டில் இருக்கலாம். அதாவது ஒரு 900 கேலரிஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணி இன்டேக் பண்ணிக்கணும். 30 days டயட் பிளானாக இருக்கட்டும், 50 days 60 days எவ்வளோ நீங்கள் டயட் பிளான் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அது வரைக்கும் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே சிஸ்டர், நான் டயட்லாம் முடிச்சுட்டேன், வெயிட்லாம் நல்லா லாஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டயட்டில் முடித்ததுக்கப்புறமே நீங்கள் உங்கள் பிஎம்ஆரில் இருக்கக்கூடிய அந்த கேலரிஸ் அளவு மட்டுமே தான் நீங்கள் சாப்பிட எடுத்துக்கணும். அதை விட அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. குறைவாக எடுத்துக்கலாம், அதை விட அதிகமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் டயட் எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதில் 1-2 ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு நீங்கள் டயட் முடிச்சதுக்கப்புறமும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதே வெயிட் ரீகெயின் ஆகும். ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னது தான், நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய டாக்டர்ஸோட வீடியோ தான் மெயினாக நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் ஃபைபர் அதிகமாக நம்ம டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குட் ஃபேட்,
குட் ஃபேட்னா பெட்டர் ஆப்ஷன் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் இல்லை நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டீஸ்பூன் ஆஃப் கீ ஒன்று வார்ம் வாட்டரில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சப்ஜியோ சாலடோடையோ நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் ஃபேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோட்டீன் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க உங்கள் பாடி ஃபேட்டாக இருக்கட்டும், உங்கள் பாடி வெயிட்டாக இருக்கட்டும் நல்லாவே லூஸ் ஆகும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருந்தேன். அதில் 1 day ஒரு சீட் டேவாக ஆகிப்போச்சு. சீட் டே பண்ணக்கூடாதான், பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 daysக்குள்ளே நான் வந்து 1 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்க டார்கெட் வந்து பெர் வீக் 500 கிராம் குறைக்கணுன்றதான் கரெக்டாக அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் என்ன சிஸ்டர், ப்ரோட்டீன் எது மாதிரின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னீராக இருக்கட்டும், தால், அதாவது எல்லா பயிர் வகைகள். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து எக், சிக்கன் இதில் எல்லாமே, அதேமாதிரி ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் அதிகமாக இருக்குது. ஃபிஷ்ஷை விட்டுருங்க, சிக்கன் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபைபர் வந்து காய்கறிகள், வேக வச்ச காய்கறிகள், பொரிச்ச காய்கறிகள் கிடையாது. வேக வச்ச காய்கறிகள் உங்களுக்கு ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிட போகிறீங்கனாலும் அளவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயுமே ஒரு சுகர் இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் எடுத்துக்கக்கூடாதுன்னு, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கவே வேணாம்னு சொல்ல அளவாக எடுத்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கொய்யாப்பழம் எடுத்துக்குவேன். ஒரு குவார்ட்டர் ஆப்பிள் தான், அதாவது 1/4 ஆஃப் ஆப்பிள் தான் நான் எடுத்துக்குவேன். ஃபுல்லாக கூட நான் சாப்பிட மாட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாலும் பசங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு கிரேவிங்காக இருந்தால் கொஞ்சம் தான் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா சுகர் கிரேவிங்காக இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த சுகர் கிரேவிங் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 monthஸில் நீங்கள் நல்ல சேஞ்சஸ் உங்கள் வெயிட் லாஸில் பார்க்கலாம். நம்ம ஒரு ஹெல்தி ஹேபிட்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே, உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், எந்த மாதிரி டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறதுனே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய ஒரு நாள் டயட், அதாவது மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் எந்த மாதிரியாலாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்பயுமே மார்னிங் வந்து எழுந்துட்டு வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் இந்த சியா சீட்ஸை 1 டீஸ்பூன் டெய்லி எடுத்துக்கிறேன். இந்த சியா சீட்ஸ் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதே பிராண்ட் வந்து பிக் பாஸ்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் ரேட்டிங்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க, பியூராக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து 135 rupees சம்திங். நான் 200 கிராம் வாங்கினேன். இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2-3 மாதமே போகும், அவ்வளோ நிறையாவே இருக்குது. உங்களால் சியா சீட்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரா வாட்டர் குடிச்சிக்கலாம். சுடுதண்ணியில் ஜீரகத்தை கொதிக்க விட்டு அதை வடிகட்டி குடிச்சிக்கோங்க. எனக்கு அது குடிக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த சியா சீட்ஸ் ஆப்ஷன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி ஜீரா வாட்டர் குடிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இல்லை, ஜீரகத்தை நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு கொஞ்சமாக லெமன் சேர்த்து குடிச்சிக்கோங்க. சண்டே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் கார்ப்ஸ் கம்மி பண்ணிடலாமேன்ட்டு ப்ரோட்டீனாக ஃபுல்லாக எடுத்துக்கலான்ட்டு எனக்கு பிடிச்ச உளுந்தம்பிட்டு செஞ்சுக்க போகிறேன். இது எங்கள் ஏரியா சைடு ரொம்ப ஃபேமஸ். 1 கப் உளுந்துக்கு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்து ஒரு 30 minutes ஊற வச்சுக்கோங்க. ஒரு 30 minutes ஆனதுக்கப்புறம் உளுந்து அரிசி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக உப்பு சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்ம டைட்டாக அரைக்கக்கூடாது. உளுந்த வடைக்கு கொஞ்சம் லூஸாக தான் அரைக்கணும். அரைச்சி விட்டது வந்து நீங்கள் இட்லியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உதுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு இப்படியே பழகி போச்சு. ஒரு சிஸ்டர் கூட ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்லேயோ கூட சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இட்லியாக ஊற்றி சாப்பிடுங்க, ஈஸியாக இருக்கும், ஏன் இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் சும்மா இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி வந்து மேலே விரித்து அந்த இடியாப்ப பிளேட்டில் மேலே வந்து நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10-12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு, எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய், கொஞ்சம் நாட்டு சக்கரை, அப்படி இல்லாட்டி ஒயிட் சுகர் சேர்த்து சாப்பிடுவேன். இப்போ நோ சுகர் டயட்டில் இருக்கிறதுனால தேங்காய் நிறைய சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கூடவே ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக், எண்ணெயே சேர்க்காம எக் வந்து சும்மா உப்பும் மிளகுத்தூளை போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஹாஃப் தான் நான் சாப்பிட்டேன், ஹாஃப் வந்து மஹிந்தா சாப்பிட்டாரு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் கிரேவிங் இருந்துச்சு. நிறைய பேர் நினைப்பீங்க டயட் இருக்கிறப்ப பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ரொம்ப ஹெல்த்தியான வேலை ஒரு சூப்பரான பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு வெஜ்ஜீஸ் எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி மஷ்ரூம், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணியெல்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சோயா சங்க்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் மசாலா, வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து சில்லிஸ் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லாமல் மைல்டு ஃப்ளேவரில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கேன், கீ கொஞ்சம் சேர்த்துட்டு நான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 கப் ரைஸ்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3/4 கப் அளவுக்கு வெஜ்ஜீஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொஞ்சமாக பிரியாணி எடுத்துக்கிட்டேன். பொதுவாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம்னா ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நான் வந்து என்னுடைய டயட்டில் மஞ்சள் தூள், பெப்பர் தான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு கூட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து தான் ரெடி பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மிளகாய் தூள் அவாய்ட் பண்ணிடுங்க. கரம் மசாலா கூட ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் மிளகாய் தூள் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ ரெசிபீஸ்லாம் எடுத்துக்கிறது. ஸோ பிரியாணி கூட கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா, கொஞ்சமாக கியூக்யூம்பர் ஸ்லைசஸ், இது கூட வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், பன்னீர், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் சேர்த்து கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டெய்லி ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்போ வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பட்டர் மில்க் டெய்லியுமே எடுத்துக்கிறேன். மசாலா மோர் தான் ரெடி
பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த ரெசிபி இன்னொரு விளாகில் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி மசாலா மோர் ரெடி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் கர்ட் அப்படி இல்லாட்டி பட்டர் மில்க் ஆஃப்டர்நூன் லஞ்சில் எடுத்துக்கோங்க. ஈவினிங் வந்து பசங்களை மேலே விளையாட விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் வாக்கிங் அண்ட் ஜாகிங் பண்ணேன். ஸோ 10,000 ஃபுட் ஸ்டெப்ஸ் நடந்தோம்னா 500 கேலரிஸ் பர்ன் பண்ணலாம். அதே இது ஜாகிங் பண்ணுறப்போ உங்களுக்கு 8,000 ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் காட்டும். அதிலே நீங்கள் 5,000 கேலரிஸ் பர்ன் பண்ணிடலாம். நான் ஒரு நாள் வந்து வாக்கிங் மட்டும் போய் 6,200 ஃபுட் ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்தேன். 280 கேலரிஸ் பர்ன் பண்ணேன். ஜாகிங் மட்டுமே பண்ணி கொஞ்சம் நேரம் வாக்கிங்கும் பண்ணி 547 ஃபுட் ஸ்டெப்ஸில் 280 கேலரிஸ் என்னால் பர்ன் பண்ண முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாகிங் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாகிங் பண்ணி நீங்கள் சீக்கிரமாகவே கேலரிஸ் பர்ன் பண்ணிடலாம். டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு எடுக்கும். நைட் டின்னருக்கு 2 மில்லட் தோசை கூட கொஞ்சமாக சிக்கன் டிக்காவும் மல்லி சட்னியும் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடாக நான் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மோர் வீடியோஸ் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஃபேக்ட் நான் சொல்கிறேன்னா அதை நான் எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ மோர் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.